ப்ரோ சொன்ன கேளு ப்ரோ. அது வேணாம் ப்ரோ, சொன்ன கேளு ப்ரோ. அது அவசரப்படாத ஆதி. வேணாம் ப்ரோ. ஒரு நிமிஷம் ஆதி. என்ன உளர்ற ஆதி? என்னாச்சு உனக்கு? உன்கிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்லாதே. பிசினஸ்ல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போட்டி வந்தாலும் நிதானம் தவறாம நின்னு யோசிச்சு தெளிவான முடிவெடுத்து எல்லாத்திலையும் ஜெயிக்கிறவன் நீ. நிதானம் தவறாம நீ எடுத்த முடிவுதான் உன்னை ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா நம்பர் 1 பொசிஷன்ல வச்சிருக்கு. இப்ப மட்டும் ஏன் அருண் மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிற? நீ இப்ப போய் உன் அம்மா கிட்ட காதல சொன்னா நீ நினைக்கிற மாதிரி உன்னையோ இல்ல பார்வதியோ உங்க அம்மா சுட மாட்டா. உங்க 2 பேரையும் வீட்டை விட்டு கூட விரட்ட மாட்டாங்க. ஏன்னா உன் அம்மா உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. உன் சந்தோஷம் தான் முக்கியம் நினைக்கிற உன் அம்மா கண்டிப்பா உன் விருப்பத்துக்கு எதிராக நிக்க மாட்டாங்க. ஆனா உன் அம்மா உயிரையே விட்டுருவா. அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்கப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. உன்னை விட உன் அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஆதி. உனக்கு ஞாபகம் இருக்கா? முன்னாடி ஒரு நாள் நான் உன்கிட்ட சத்தியம் செஞ்சு கொடுன்னு கேட்கும் போது உன் அம்மா வந்து உன்கிட்ட சத்தியம் வாங்க விடாம தடுத்தாங்க. நிறுத்துங்க. அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சத்தியம் கேட்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? உங்ககிட்ட நான் சத்தியம் கேட்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஒருவேளை அது நம்ம அந்தஸ்துக்கு பொருத்தமில்லாத பொண்ணா அமைஞ்சிட்டா? அது காலத்தின் தீர்ப்புன்னா ஆதியோட சந்தோஷத்துக்காக நான் என் உயிரையே விட்டுருவேன். இப்ப சொல்லு ஆதி, உன் அம்மா கிட்ட போய் உன் காதல சொல்ல போறியா? உன் அம்மாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவ தன்னோட முடிவை அவ்வளவு சீக்கிரமா மாத்திக்கவே மாட்டா. இப்போ முடிவெடுக்க வேண்டியது நீதான் ஆதி. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து ஆதியும் அந்த பார்வதியும் காதலிக்கிறாங்கன்னு சொல்லுவேன். என் மகன் ஆதிய பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த சின்ன வயசுலயே 24 ஹவர்ஸும் ஆபீஸ் பிசினஸ் இது மட்டும் தான் அவன் மனசுல இருக்கு. அதனாலதான் இன்னைக்கும் அவன் நம்பர் 1 பிசினஸ் மேனா இருக்கான். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆண்டி. ஆனா கோவில்ல நடந்த நிச்சயதார்த்தத்துல கூட ஆதி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அந்த பார்வதி கூட தான் அதிகமா பேசிட்டு இருந்தாரு. மித்ரா, உன் மனசுல என்ன இருக்குன்னு நீ பேசுறதுல இருந்தே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா நீ நினைக்கிற மாதிரி என் ஆதி மனசுல எதுவுமே கிடையாது. ஆதி மனசுல எதுவும் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க ஆண்டி.
இதையே ஆதிய சொல்ல சொல்லுங்க. அத அவர் சொல்றாரான்னு பார்க்கலாம். ஆதி மாமாவே வராரு அத்தை. மித்ரா உன் மேல சந்தேகப்படுறா. அவ சந்தேகத்துக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஆனா மித்ரா உன்கிட்ட இருந்து பதிலை எதிர்பார்க்கறா. என்ன சந்தேகமா? நீயும் பார்வதியும் காதலிக்கிறீங்களா? மித்ராவோட சந்தேகத்துக்கு நீயே பதில் சொல்லு. பார்வதியை காதலிக்கிற விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல போறேன்னு கிளம்பினவன இப்பதான் ஆஃப் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். அதுக்குள்ள இங்க மித்ரா ஆரம்பிச்சு வச்சிட்டாளே. இப்ப என்ன பண்றது? ஆதி என்ன சொல்ல போறானோ தெரியலையே. ஐயோ கடவுளே, ப்ரோ பார்வதி லவ் பண்ற விஷயத்த அம்மாட்ட சொல்லிட்டாருன்னா அம்மா என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியலையே. கடவுளே, நீதான்ப்பா எல்லாத்தையும் காப்பாத்தணும். ப்ரோவையும் காப்பாத்துப்பா. சொல்லு ஆதி. அக்கா கேக்குறாங்க, மித்ரா வேற சந்தேகப்படுறா. நீ எதுவுமே பேசாம இருந்தா எப்படி? உன் மனசுல என்ன இருக்குன்னு வாய் திறந்து நீயே சொல்லிடு. அது காலத்தின் தீர்ப்புன்னா ஆதியோட சந்தோஷத்துக்காக நான் என் உயிரையே விட்டுருவேன். ஐம்பது ஜோடிங்களுக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தானே எனக்கும் மித்ராக்கும் கல்யாணம் நடக்கும். அந்த 50 ஜோடிகள் வாழ்த்துக்களோட தான் உங்க கல்யாணம் நடக்கும்னு குருஜி சொல்லியிருக்காரு. அப்படிதான் நடக்கும். அந்த 50 ஜோடிங்களோட பார்வதி கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் மித்ரா கல்யாணம் நடக்கும். சபாஷ்டா ஆதி. என்ன குழப்பறா? பாத்தியா மித்ரா, இதுதான் என் ஆதி. ஓ சந்தேகத்துக்கு எப்படி பளிச்சுன்னு பதில் சொன்னான் பாத்தியா? ஆதி மனசுல நீ சொன்ன மாதிரி எதுவும் இல்லைன்னு இப்போ அது நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? வாங்க. என்னடா ரிலேஷன்? ஒண்ணுமே எனக்கு புரியல. ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ. என்னடா என்ன அது இப்படி சொல்லிட்ட? சரியா தானடா சொன்னேன். ப்ரோ 50 ஜோடிக்கு கல்யாணம்னு சொல்ற, அதுல பார்வதி ஜோடி இருக்குன்னு சொல்ற. அப்போ பார்வதிக்கு யார் கூட தான் கல்யாணம் நடக்கும்? இது என்னடா கேள்வி? எனக்கும் பார்வதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அந்த 50 ஜோடிங்க இல்ல, நானும் பார்வதியும் ஒரு ஜோடி. அப்ப உனக்கு மித்ராவுக்கு நடக்க போற கல்யாணம்? அதானே. அப்போ மித்ரா கழுத்துல யார் தாலி கட்டுவா? எல்லாத்தையும் போய் சொல்ல முடியுமா? அப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மத்தவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓகே. நம்மளவே பார்த்து தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு போறான். இவன் மைண்ட்ல என்ன வச்சிருக்கானே தெரியலையே. எல்லாம் அவன் கையில இருக்கு.
நாளைக்கு வீட்ல நடக்க போற ஃபங்க்ஷன்ல மூத்த மருமகளுக்கான கௌரவம் எனக்கு தான் கிடைக்க போகுது. ஆதிக்கடவுர் குடும்பத்து பரம்பரை நகைய மூத்த மருமகளான எனக்கு தான் ஆண்டி போட்டு விட போறாங்க. மித்ரா, மித்ரா, மித்ரா. ஆண்டி வாங்க ஆண்டி. நீங்களே எப்ப வந்தீங்க? நாங்கெல்லாம் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனையில மூழ்கி இருக்க? என்ன மித்ரா, அந்த பூ சமையல்காரிக்கு போச்சே, இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா ஆண்டி, என் கண் முன்னாடி அந்த பூ மாறி மாறி அந்த சமையல்காரிக்கு கிடைச்சதுதான் வந்து வந்து போகுது. நான் தான் சொன்னேன்ல, அவ ராசி அப்படி, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நான் அவகிட்டயும் ஆதிக்கிட்டயும் சவால் விட்டுருக்கேன் ஆண்டி. சவாலா? என்ன சவால்? நாளைக்கு நடக்க போற மூத்த மருமகளுக்கான மரியாதை ஃபங்க்ஷன்ல ஆதிக்கடவுருக்கு சொந்தமான பரம்பரை நகைய அவங்க கண்ணு முன்னாடியே ஏன் கழுத்துல போட்டு காட்டுறேன்னு சவால் விட்டுருக்கேன். இந்த குடும்பத்தை சேர்ந்த மூத்த மருமக போட்டுக்க வேண்டிய அந்த நகை தானே, அது கண்டிப்பா உனக்கு தான் கிடைக்கும். அதுக்கு எதுக்கு நீ சவால் விட்ட மித்ரா? இல்ல ஆண்டி, பூ விஷயத்துல நான் தோத்து போன மாதிரி இந்த நகை விஷயத்துல எதுவும் மாறக்கூடாது. டென்ஷன் ஆகாத மித்ரா, பூ மாறின மாதிரிலாம் நகை மாற சான்ஸே இல்ல. ஆமாமா, அந்த பரம்பரை நகை விஷயத்துல பெரியத்த ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஆதி மாமாவால மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனால கூட ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க மித்ராக்கா. நாம அப்படி நினைச்சு அசால்ட்டா இருந்துடக்கூடாது. நகை மாறுறதுக்கு அவங்க ஏதாவது ஒண்ணு பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த பிளான் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை முறியடிக்கணும். சரி, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத மித்ரா. ஆதியோட பிளான் என்னன்னு அருண் மூலமா நான் கண்டுபிடிக்கிறேன். குட், வெரி குட். ஹலோ, இருந்தாலும் அந்த மித்ராக்கு ரொம்ப திமிர்தான். என்ன ஆண்டி சொல்றீங்க? நாம எல்லாம் நின்னுட்டு தானே இருக்கோம், இங்க உட்காந்து கால் மேல கால் போட்டு அதை ஆட்டிக்கிட்டு இருக்கா. அது கூட பரவாயில்ல, அவ கால் உன் மேல பட்டுக்கிட்டே இருக்கு, தெரியாம பட்டுடுச்சு, சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அது ஏதாவது தெரியாம பண்ணிருப்பாங்க. சரி விடுங்க. அவ கால் இவ மேல பட்ட உடனே இவ முகம் சுருங்கி போனதை நானே பார்த்தேன். ஆனா நான் சொல்லும்போது ஒண்ணுமே நடக்காத மாதிரி சீனை போட்டு போறத பாரு. அத்த, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி? மித்ராக்கா ஐஸ்வர்யாக்காக்கு நடுவுல நீங்க ஏன் பத்த வச்சிட்டு இருக்கீங்க? ஆதிக்கோட ஒரு குடும்பத்து சின்ன மருமகளும் பெரிய மருமகளும் ஒட்டி ஒராசி கொலாவிட்டு இருந்தா அப்புறம் என்ன இந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சு வெளியே துரத்திடுவாளுங்க. அதுக்குதான் அவங்க சேராம நான் பாத்துக்கிறேன். சூப்பர் அத்த, இது ஏன் மூளை கேட்டாம போச்சே? மூளைன்னு ஒண்ணு இருந்தா தானே எட்டும். வா. அண்ணா சார், கொஞ்சம் இங்க வாங்க. சார் சொல்லுங்க சார். அந்த டார்ச் கொடுங்க. இந்தாங்க சார். தேங்க்யூ. நீங்க போங்க.
உன் கல்யாணம் 2 தடவை நின்னு போச்சு. இந்த தடவையும் நின்னு போச்சுன்னா அது உன் தலையெழுத்து விதின்னு என்னால என் மனசை சமாதானப்படுத்திக்க முடியாதுமா. விதிப்படித்தான் எல்லாம் நடக்கும், உன் தலைவிதி அப்படி எழுதியிருக்கணும்னு நீ நினைச்சா நான் செத்து போறதும் அந்த விதியோட செயல்தான்னு நீ நினைச்சுக்கோ. டார்ச் லைட் வெளிச்சத்தை பார்த்ததும் வெளியே வர பொண்டாட்டி இன்னைக்கே வெளியே வரல. தூங்கிட்டாளா? பெரியய்யா, டார்ச் அடிச்சோம், நீ ஏன் வரல? டார்ச் லைட் வெளிச்சத்தை பார்த்தும் ஏன் வெளியே வரல? நான் லைட் அடிச்சது கவனிக்கலையா? கவனிச்சேன். எங்க அப்பாவை நினைச்சேன். அதான் என்னால வெளியில வர முடியல பெரியய்யா. என்ன சொல்ற பொண்டாட்டி? என் அப்பா முட்டிக்கால் பிரார்த்தனை பண்ணத நீங்களே பாத்தீங்களா பெரியய்யா? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் முட்டிக்கால் பிரார்த்தனை எல்லாம் பண்ணாதீங்கன்னு நான் எங்க அப்பா கிட்ட எவ்வளவோ வேண்டி கேட்டுக்கிட்டேன். பிரார்த்தனையை நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி பொண்டாட்டி, அதுக்கும் நீ வெளியே வராததுக்கும் என்ன சம்பந்தம்? ஏற்கனவே 2 தடவை என் கல்யாணம் நின்னு போனதுனால இந்த தடவை அந்த மாதிரி கல்யாணம் நடக்காம நின்னு போச்சுன்னா நான் செத்துருவேன்னு எங்க அப்பா சொல்றாரு பெரியய்யா. உன் கல்யாணம் நடக்கலன்னா தானே உங்க அப்பா செத்து போயிடுவேன்னு சொன்னாரு. உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்க போதில்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? என்ன அப்படி பாக்குற? அம்மா சொன்ன தேதியில உனக்கும் எனக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்கும். எப்படி பெரியய்யா நடக்கும்? இதுக்கு அம்மாவும் சம்மதிக்க மாட்டாங்க, எங்க அப்பாவும் சம்மதிக்க மாட்டாரு. எனக்கு நம்பிக்கை இல்ல பெரியய்யா. இங்க பாரு பொண்டாட்டி, நான் உனக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்றதே தான். முதல்ல நடக்கும் நம்பணும், ஒண்ணு சேருவோன்ற நம்பிக்கை மனசுல விதைக்கணும். என் அப்பாவையே என்னால சமாதானப்படுத்த முடியாதப்போ என்னால எப்படி நம்பிக்கையோட இருக்க முடியும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பெரியய்யா.